டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல் வீடியோ கண்ட்ரோல்ஸ், அதாவது HTML வெப் பேஜில் எப்படி வீடியோ ஆட் பண்ணுறது, அந்த வீடியோவில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் சின்ன கண்டென்ட் தான், குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு HTML பேஜில் எப்படி வீடியோ ஆட் பண்ணுறதுன்னா, அதுக்குன்னு வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. ஓப்பன், அதாவது வீடியோ டேக்கு, க்ளோஸ் வீடியோ டேக், அதாவது வீடியோ டேக் / வீடியோ டேக். இந்த எக்ஸாம்பிள் கோட் பாருங்கள். HTML ஹெட்டு பாடிக்குள்ளே வீடியோன்னு ஒரு டேகு, இங்கே / வீடியோ டேக் போட்டாச்சு. இதுக்குள்ளே சோர்ஸ்னு ஒரு டேக் போடணும். அந்த டேக் போட்டால் தான் அந்த வீடியோ பிளேயர், இது ஆக்சுவலாக ஒரு வீடியோ பிளேயர், அந்த வீடியோ பிளேயர் என்ன பண்ணும், அந்த வீடியோ எங்கே இருக்குங்கிற சோர்ஸ் பார்த்து நம்ம கொடுக்கணும். சோர்ஸ் SRC, இந்த index.htmlங்கிற பேஜ் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதே பேஜ்லேயே, அதே ஃபோல்டர்லேயே இந்த வீடியோ இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், எந்த பாத்தும் கொடுக்கல. இந்த ஃபைல் நேம் .mp4 அதை மட்டும் கொடுத்துட்டேன். அப்புறம் டைப் வந்து வீடியோ /mp4. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி டைப் போடணும். இதை கொடுத்தாச்சு, இதை சேவ் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் வரும். இந்த இடத்துல வீடியோ பிளேயர் இருக்கும், இந்த இடத்துல ப்ளே, பாஸு, ஓட்டி விடுறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வால்யூமு, எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். இதுதான் வீடியோ கண்ட்ரோல்ஸ். இப்போ நான் சொன்னதான், அந்த கண்ட்ரோல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர், பாஸு, வால்யூம் கண்ட்ரோல், ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது, ப்ராக்ரஸ் பார் இருக்குது. அடுத்தது இது வந்து நார்மல் கண்ட்ரோல்ஸ். இது எல்லாமே நார்மல் கண்ட்ரோல்ஸ். ஒரு வீடியோ ப்ளே ஆகணும்னா, இல்லை ப்ளே பண்ணணும்னா யூஸருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸு. இது இல்லாமல் சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இப்போ வெப்பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும், ஸ்டார்ட் ப்ளே ஆகணும். அப்படிங்கிறனால ஆட்டோ ப்ளேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ டேக்லேயே ஆட்டோ ப்ளேங்கிறத ஆட் பண்ணிட்டோம்னா பேஜ் லோட் ஆனோடனே அது பாட்டுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி லூப், வீடியோவில் லூப்னு கொடுத்துட்டோம்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். எண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகும். இது ஒரு ரெண்டாவது கண்ட்ரோல். அடுத்தது மியூட்டட். ஸோ சில வெப்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா ப்ளே ஆகணும், பட் வாய்ஸ் சவுண்ட் வந்து அவங்க அன்மியூட் பண்ணால் மட்டும் ப்ளே ஆகணும். அப்படின்னா அந்த வீடியோ டேக்கோட மியூட்டடுங்கிற கீவேர்டு ஆட் பண்ணிக்கணும், அட்ரிபியூட். ஸோ கண்ட்ரோல்ஸ் வேணும்னாலே இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ்னு கொடுக்கணும். வீடியோ டேக்கில் கண்ட்ரோல்ஸ்னு கொடுக்கணும். அப்புறம் வித் ஹைட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்த மாதிரி அடுத்தது ஆட்டோ பிளேயாக இருக்கட்டும், லூப்பாக இருக்கட்டும், மியூட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த வீடியோ பக்கத்தில் இருக்க அட்ரிபியூட்டாக கொடுத்தோம்னா அது உங்களுக்கு பிளேயருக்குள்ள கண்ட்ரோலாக வந்துடும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி வீடியோ பிளேயர் வேணும், என்ன மாதிரி வீடியோ ப்ளே ஆகணும், என்ன கண்டிஷனில் ப்ளே ஆகணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கேட்குற கொஸ்டின் என்ன மார்க்கு கேட்குறாங்களோ அதை பொறுத்து சுருக்கமாக விரிவாக நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி எழுதிக்கலாம். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.